கிழங்கு வகை எல்லாமே மண்ணுக்குள்ளே தான் பார்த்துருப்போம். இது வந்து ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. வெற்றிலை கிழங்கு. இந்த செடியிலேருந்து நிறையா அறுவடை பண்ணலாம். இப்போ பாருங்க எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கோன்னு சொல்லி. நிறையா வருஷம் நமக்கு கூடயே இருக்கும். ஒரு வாட்டி வச்சுட்டா போதும். அந்த கிழங்கு இருக்குல்ல, அது வந்து வேர் வரும். அந்த வேர் எடுத்து மண்ணுக்குள்ளே வச்சுட்டோம்னா, அந்த கிழங்கு வந்து கொடிய மாரி வந்து நம்ம ஏற்றி விட்டுறலாம் எங்கேயாவது. தனியா பந்தல் மாரி போடணும் அப்படிலாம் அவசியம் இல்ல. பக்கத்தில ஏதாவது பெரிய மரம், வேப்ப மரம், இல்ல ஏதாவது பூச்செடி இருந்துச்சுன்னா, அதில ஏத்தி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அதில ஏறி நல்லா நமக்கு காய் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகபட்சமா ஒரு உருளைக்கிழங்கு வந்து 2 கிலோ வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு. உருளைக்கிழங்கு பொரியல், வத்தல் இது மாரி ஏகப்பட்டது இதில செய்யலாம். இந்த கிழங்கோட விதை வேணுன்றவங்க காந்தி கார்டன் பேஜில இருக்கு. நீங்க போய் வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணி. எவ்வளோ குடுக்குறாங்கன்னா, 250 கிராம் வந்து ரூ. 300 குடுக்குறாங்க. நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது குடுக்கணும்னு நம்ம அறுவடை பண்ண கிழங்குலே எடுத்து குடுத்தோம்னா, அதில வேர் முளையும் கொஞ்ச நாள்ல. அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி வாங்கணும்னு அவசியம் இல்ல. இந்த கிழங்கு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மென்ட் மாரி தான். நம்ம ஒரு வாட்டி செடி வாங்கி வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் அறுவடை பண்ணி திருப்பி நம்மளே விதையா மாத்திக்கலாம். அந்த கொடியிலலாம் நீங்க பார்க்கலாம் குட்டி குட்டியா இருக்கிறது. அதெல்லாம் குட்டி குட்டியா வரும். அதுக்கப்புறம் பெருசா நமக்கு வந்துரும். சில டைம் என்ன ஆகும், வெயிட் தாங்காம கீழ விழுறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அவ்வளோ பெரிய கிழங்கா கூட வரும். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்க மறக்காம. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.